ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம் இது. ஏன் எல்லாருக்கும் எப்பயும் முக்கியமான தேவையாக இருக்கும் பொழுது தான் அடியன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. என்ன முக்கியமான தேவையானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, பணம் ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து நமக்கு தேவையானது அத்தனையுமே நமக்கு வேண்டும் சமயத்தில் வேண்டும் பொழுது கிடைக்குது ஒருத்தருக்குன்னா, அவரை விட பாக்கியவான் புண்ணியசாலி யாருமே இல்லை. அப்படி ஒருத்தர் கிடைக்குது வச்சிங்களேன், என்னப்பா அவன்லாம் ஏதாவது போய் சுவாமி கோயிலில் போய் வேண்டுறான், கிடைக்குது. கல்யாணம் ஆகணுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, வேலை கிடச்சிது, குழந்த பிறந்துச்சு, எல்லாமே கிடைக்குதுப்பா, அவன் மட்டும் வேணானா அவன் மிகப்பெரிய புண்ணியவான். நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேதுன்னா நம்ம எங்கேயோ நம்ம முன்னோர்கள் மேலே ஸ்ட்ரகிள்ஸில் இருக்காங்க. நமக்கு நிச்சயமாக அந்த புண்ணியம் இல்லை. பட் ஆனால் நமக்கு அதுக்காக நமக்கு இப்படியே தான் இருந்துருவோமான்னா அதுவும் இல்லை. நமக்கும் ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு நல்ல காலம் வரும். அப்போ நல்ல காலம் வரும்பொழுது நம்ம நிச்சயமாக இறைவனோட அருளாலையும் குருவோட அருளாலையும் நல்லா இருப்போம். அப்படி ஒரு நல்ல காலம்தான் அற்புதமான ஒரு காலமாக இப்போ நமக்கு வந்திருக்கு. அது என்ன காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். உடனே எல்லோரும் யோசிப்பாங்க, ஆமாம் ஏன் இப்போ பிரதோஷம்னா தோஷம் போவோம், சனி மகா பிரதோஷம்னா எல்லா தோஷமும் போவோம், அதை எவ்வளோ வாட்டி சொல்லினே இருக்கிறீங்க மாற்றி மாற்றி அப்படின்ட்டு யோசித்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இந்த சனி மகா பிரதோஷத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. இது ஒரு மிக மிக அபூர்வம் அற்புதமான பிரதோஷமாகவும் இது கால அம்சங்கள் இருக்குது. அது என்னென்னு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே ஆனி மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு வாத்தியார் தனித்துவமான சில விசேஷமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதன்படி ஆனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு பிரதோஷத்துக்கு பேர் வாத்தியார் என்ன கொடுத்துருக்காருன்னா தசாங்குசம் பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பேரெல்லாம் சரி, நமக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தசாங்குச பிரதோஷத்தோட மகத்துவம் மகிமை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரதோஷத்தை யார் ஒருத்தர் முறையாக அனுஷ்டிக்கிறாங்களோ, முறையாக, அதுதான் மெயின். ஏதோ 4:30 மணிக்கு சும்மானா கோயிலில் போய் உக்காஞ்சி ஊர்கதையெல்லாம் பேசிட்டு சரி அப்படியே வந்து கூட்டமாக சுற்றிட்டு கம்னு வர்றது கிடையாது. முறையாக மீன்ஸ் என்ன பண்ணால், நீங்கள் அதை நெட்டில் போட்டு பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும்ன்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் விளக்கிண்டா ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும். ரொம்ப பேரால் முடியலனா அட்லீஸ்ட்டு ஓரளவுக்கு சிவ சிந்தனையோட அந்த பிரதோஷ நேரத்தை கோயில்களில் இருந்து பழகுவதும் ஒரு உத்தமம்தான். முடிஞ்ச கைங்கரியங்கள் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சரி, இந்த தசாங்குச பிரதோஷத்தோட மகத்துவம் என்ன, முறையாக யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன விதமான பலன்களை வாத்தியார் இங்கே சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, இழந்த செல்வம், இழந்த வேலை வாய்ப்பாகட்டும், இழந்தது என்னெல்லாம் இழந்து இருக்கிறாங்களோ, பாப்பா என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, புலம்பின்னும் இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இந்த இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டு தரக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான ஒரு பிரதோஷம் தான் இந்த தசாங்குச பிரதோஷம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்குறோம், புண்ணியசாலிகள் எதை பண்ணாலும் அவங்களுக்கு விருத்தி அடையுது, டக்குன்னு கிடைக்குதுன்னும் போது, அப்போ என்னென்னா அடிப்படையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில புண்ணியங்கள் இருப்பின் தான் நமக்கு வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதன்படி ஒரு அதிமகா விசேஷமான இந்த பிரதோஷத்தை நம்ம முறையாக அனுஷ்டிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு அந்த விதமாக நம்ம முன்ன பார்த்தோம் பாருங்கள், அந்த புண்ணியம் வந்து நமக்கு அதிகப்படியாக இருக்கும். நமக்கு இது என்ன தேவையோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷம் வந்து இப்பேற்பட்ட ஒரு பிரதோஷம். இதை ஒட்டி தான் நம்ம ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை துவாதசி அனுஷம் அந்த 1 மணி நேரத்தை பற்றிலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அந்த 1 மணி நேரத்தை எத்தனை பேர் முறையாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த பாக்கியமும் கிட்டும். இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணி அந்த மாதிரி இழந்த செல்வங்கள் இனி இழக்காமல், செல்வம் எதுவுமே
வீணாக விரையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. அல்டிமேட்டாக வாத்தியார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த பிரதோஷத்தை யார், இந்த தசாங்குசம்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பிரதோஷத்தை யார் ஒருத்தர் முறையாக அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க மறுபிறப்பில் மன்னனாகவே பிறப்பர் அப்படின்றாங்களாம். மன்னன் மீன்ஸ் இப்போது இருக்கிற காலத்துக்கு எடுத்துங்க, ஒரு பெரிய மினிஸ்டராக இருக்கலாம், ஒரு பெரிய அதிகாரி, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் வாய்ப்புகள் உண்டு இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை தரக்கூடியதாக இந்த பிரதோஷம். எது? ஆனி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம். அதுக்கே இவ்வளோ சிறப்புங்க. வாத்தியார் சொன்ன விஷயங்கள் இவ்வளோ. அந்த பிரதோஷமே சனி மகா பிரதோஷமாக வந்துடுத்துனா எப்படி இருக்கும் பார்த்துங்க. அதுதான் இந்த ஜூன் 27 வருது. அந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம், தசாங்குச பிரதோஷமே சனி மகா பிரதோஷமாக வந்திருக்கு. அதில் இன்னொரு பெரிய அல்டிமேட் என்னென்னா, இந்த பிரதோஷத்தோட மகத்துவமே என்ன? செல்வங்கள், நம்மை விட்டு சென்ற செல்வங்கள் நமக்கு திரும்புவதற்கும், நம்ம மன்னனை போல தேவையான நேரங்களை பெற்று வாழ்வதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குற பிரதோஷன்ட்டு இது சொல்லியிருக்காரு இல்லையா. அதை உறுதி பண்ணுற மாதிரி அந்த பிரதோஷத்தோட திருநக்ஷத்திரமாக அன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அதுதான் அனுஷம். நம்ம ஆல்ரெடி அந்த அனுஷத்தை பற்றி பார்த்துருப்போம் குருவர்களால். செல்வ கடாட்சம் மிகுந்த நட்சத்திரங்களில் முதன்மையானது. ஏனைய நட்சத்திரங்களுக்கும் உண்டு, ஆனால் முதன்மையான நட்சத்திரமாக இந்த அனுஷம் உண்டு. ஸோ அந்த அனுஷம் திரு நட்சத்திரமும் கூடி சனி மகா பிரதோஷமும் கூடி ஒரு தசாங்குச பிரதோஷம் வந்திருக்குன்னா நம்ம இதை அவங்கவுங்க அதான் யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அத்தனை பேர் பார்த்து அத்தனை பேர் புண்ணியம் அடைவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நம்ம அடியார்கள் பண்ணணுன்னா, பாவம் எல்லாருமே இந்நாட்டு மன்னருன்றாங்க பாருங்க, எல்லாருமே நல்லா சௌக்கியமாக வாழணும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக எப்பயுமே அடியன் மோஸ்ட்லி ஒரு சில வீடியோலாம் பொதுவாக கேட்க மாட்டோம். இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சும்மாவது கோயிலில் போயிட்டு சிவ சிந்தனையோட சிவநாமத்தை சொல்லிண்டு அந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல பாக்கியம் கிடைக்கட்டும். குறிப்பாக இந்த பிரதோஷத்தில் தேனும் தினைமாவும் தான் தானம் பண்ண சொல்கிறார். பொதுவாகவே நிறைய தயிர் சாதம், பொங்கல், சக்கரை பொங்கல், இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு வாத்தியார் சொல்லுவார். பட் இதில் பாருங்கள், ஆண்ட வேலையை நாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் இருந்தால் போதும், இல்லைனா ஒரு இலை கூட வாங்கிக்கலாம். ஒரு கடையில் ரெடிமேடாகவே உங்களுக்கு தேன் கிடைக்கும், தினை மாவு கிடைக்கும், சுத்தமான நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் கோயிலில் உக்காந்துட்டே ஒரு ஓரமாக சுத்தமான முறையில் சிவநாமத்தை சொல்லி அதை அழகாக உருண்டை பண்ணி முடிஞ்சால் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது கொடுங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண அங்கே பண்ணலைன்னா கூட நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணுங்க. அதை நெய்வேத்தியம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் கொடுக்கறதும் மிகப்பெரிய அனுகிரகம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பிரதோஷத்தை தயவு கூர்ந்து யாருமே மிஸ் பண்ணாமல் அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தை முயற கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 நாளாக இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். பணம், செல்வம் ரொம்ப முக்கியமான தேவையாச்சப்பா இன்றைக்கி. வேறு என்ன பண்ண முடியும்? இருந்தால் தானே மற்றவன் மதிக்கிறான். ஒன்று இருந்தால் தான் மதிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம யாருக்காவது கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதற்குரிய ஒரு அற்புதமான காலங்கள் தான் இப்போ நமக்கு அடுத்தடுத்து வந்தது. வெள்ளிக்கிழமை அனுஷம் துவாதசி, சனிக்கிழமை அனுஷ பிரதோஷத்தில் தசாங்குச பிரதோஷம். ஸோ அதை யாரும் தவற விட வேண்டாம் குருவர்களால். ஓம்.